The lazy bear and hardworking ant. ஒரு பெரிய காட்டுக்குள்ள ஒரு கரடி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த கரடிக்கு ரொம்ப சோம்பேறித்தனம். எப்ப பார்த்தாலும் சாப்பிட்றது தூங்குறது, சாப்பிட்றது தூங்குறது, இதே வேலையாவே இருந்துச்சு. அது வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு பக்கத்துல ஒரு எறும்பு கூட்டமே வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. கரடி சாப்பிடும்போது கீழே விழுற சின்ன சின்ன உணவுப் பொருட்களை அந்த எறும்பு கூட்டமே சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சு மீதி உள்ள பொருட்களை சேமிச்சு வைக்கும். ஒரு நாள் அந்த எறும்பு கூட்டத்தோட தலைவன் அந்த சோம்பேறி கரடிக்கு ஒரு பாடத்தை புகட்டணும்னு நினைச்சது. அதனால எல்லா எறும்புகளையும் கூட்டிட்டு போய் தூங்கிட்டு இருந்த கரடியை சுத்தி நின்னுச்சு. அந்த கூட்டத்தோட தலைவன் ஒரு எறும்பை கூப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிற அந்த கரடியை போய் கடின்னு சொன்னுச்சு. அப்படி ஒரு எறும்பு போய் அந்த கரடியை கடிச்சதும் பலி தாங்க முடியாம அந்த கரடி ஏந்திரிச்சு பார்த்த கரடிக்கு பகீர்னு ஆயிடுச்சு. என்னடா நம்மள சுத்தி இத்தனை எறும்புங்க நிக்குது அப்படின்னு ஒரே பயம் அதுக்கு. அப்போ அந்த எறும்புங்களோட தலைவன் சொன்னுச்சு, நீ இன்னைக்கு எங்களை தாண்டி வெளியவே போக முடியாது. அதனால உன் பொந்துக்குள்ள இருக்கிற உணவை வேணும்னா நீ எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னுச்சு. ஆனா நம்ம கரடி தான் சோம்பேறியாச்சே, எப்படி அது உணவை சேர்த்து வச்சிருக்கோம் அதோட பொந்துல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே நினைச்சு அந்த கரடி. எவ்வளவு கெஞ்சியும் அந்த கரடிக்கு அந்த எறும்புங்க வலியே விடல. பாவம் அந்த கரடி அன்னைக்கு ஃபுல்லா பட்னியாவே கிடந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருந்த கரடியை பார்த்து அந்த தலைவன் சொன்னுச்சு, எங்களாலதான் இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம இருந்த, மன்னிச்சிடு. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, உன் இருப்பிடத்தை விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலை வரலாம். அதுக்கு நீ தயாரா இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இப்படி செஞ்சோம். நீ சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்த கீழே விழுற சின்ன சின்ன உணவுப் பொருட்களை சாப்பிட்டு தான் நாங்களே வாழ்றோம். அந்த நன்றிக்காக தான் இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சு. எறும்பு சொல்லி கொடுத்த பாடத்தை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்ட கரடி அன்னையில இருந்து ரொம்ப சுறுசுறுப்பா மாறி தனக்கு தேவையான உணவை சாப்பிட்றது மட்டும் இல்லாம சேமிச்சும் வச்சது. அதுக்கப்புறம் அந்த காட்டுல ஃபுல்லா மழை தான் பெஞ்சது. கரடியால வெளில போகவே முடியல. அப்போ அந்த கரடி சேமிச்சு வச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு வாழ்ந்துச்சு. அந்த கரடி சேமிச்சு வச்ச சாப்பாடை தனக்கு போக அந்த எறும்புகளுக்கும் கொடுத்து உதவி செஞ்சு ரெண்டும் நல்லபடியா வாழ்ந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம mindbloom.d சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you soon.